இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. KLIA சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு மிரட்டலுடன் வந்த பொட்டலம் திறந்து பார்த்தால் உள்ளே வெறும் மடிக்கணினி. KLIA விமான நிலைய சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு மிரட்டல் என்ற வாசகத்துடன் அந்த பொட்டலம் ஒன்றில் நேற்று பிற்பகலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சரவாக் லிம்பாங்கில் உள்ள ஒருவரது முகவரியிடப்பட்ட அப்பொட்டலத்தை ஸ்கேன் இயந்திர பணியாளர் கண்டு அதிர்ந்து போனார். பேட்டரி மற்றும் சில வயர்கள் இருந்ததாக நம்பப்படும் அப்பொட்டலத்தின் வெளியே எச்சரிக்கை, அதை வீசினால் வெடித்துவிடும், இது ஒரு வெடிகுண்டு என எழுதப்பட்டிருந்ததே அந்த அதிர்ச்சிக்கு காரணம். இதையடுத்து உடனடி பாதுகாப்பு நடவடிக்கையாக வெடிகுண்டை செயலிழக்க வைக்கும் போலீஸ் பிரிவு களத்தில் இறங்கியது. ரோபோட்டில் பொருத்தப்பட்டிருந்த பிக்ஸ்டிக் மூலமாக சுடப்பட்டதில் அப்பொட்டலம் வெடிக்கவில்லை. பிறகு திறந்து பார்த்ததில் அதனுள் வெறும் மடிக்கணினியும் கைபேசியும் சார்ஜ் செய்யும் கேபிள் மட்டுமே இருந்ததாக போலீஸ் கூறியது. முன்னதாக மூப்ப நாய்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலும் அது வெடிபொருள் அல்ல என்பது உறுதியானது. இருந்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததன் பேரில் பொட்டலத்தை அனுப்பியவர் மீது குற்றவியல் சட்டத்தின் 506வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக KLIA போலீசார் கூறினர். காப்பாரில் வீட்டில் ஆடவரின் சடலம் கண்டெடுப்பு, CCTV பதிவை பார்த்த போலீசுக்கு அதிர்ச்சி. கிளாங் காப்பாரில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஆடவரின் சடலம் குப்புறப்படுத்தபடி வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டது. வியாழக்கிழமை காலை 11:40 மணி வாக்கில் தாவஞ்சயா குடியிருப்பாளர்கள் அச்சடலத்தை கண்டு தகவல் கொடுத்ததாக வடகிழாங் மாவட்ட போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் S. விஜயராவ் தெரிவித்தார். வந்து பார்த்தபோது வீட்டின் படுக்கை அறைக்கு முன்புறம் 38 வயது அந்நபரின் சடலத்தை போலீஸ் கண்டது. CCTV கேமரா பதிவை பரிசோதித்ததில் 4 ஆடவர்கள் பாராங்கத்தி மற்றும் டேசர் கன் எனப்படும் மின் அதிர்வு துப்பாக்கிகளுடன் வீட்டுக்குள் நுழைவது அதை கண்டு போலீஸ் அதிர்ச்சி அடைந்தது. இன்னொரு சந்தேக நபர் வீட்டுக்கு வெளியே காரில் அமர்ந்திருப்பதும் அதில் பதிவாகியுள்ளது. கொலைக்கான காரணம் உள்ளிட்டவற்றை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஜயராவ் தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் பதிவு செய்யப்பட்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தொடங்கியுள்ளது. புகழ்பெற்ற வர்த்தக முத்திரை என்ற பெயரில் இணையத்தில் போலி பொருட்கள் விற்பனை, தெமர்லோவில் பெண் கைது. சந்தையில் புகழ்பெற்ற வர்த்தக முத்திரை என கூறி இணையத்தில் போலி பொருட்களை விற்று வந்த 31 வயது உள்ளூர் பெண் ஒருவர் பஹாங் தெமர்லோ தாமன் கிளந்தான் பைதுறையில் கைதாகியுள்ளார். வர்த்தக முத்திரை தவறாக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக 2019 வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் சீல் வைக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 1000 ரிங்கிட்டாக இருக்கும் என மதிப்பிடப்படுவதாக உள்நாட்டு வாழ்க்கை செலவின அமைச்சின் தெமர்லோ கிளையின் தலைமை அமலாக்க அதிகாரி அப்துல் ரசாக் யாஹ்யா கூறினார். வீட்டை விற்பனை தளமாகவும் பொருட்களை வைக்கும் கிடங்காகவும் மாற்றி அப்பெண் அவ்வேலையை பார்த்து வந்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் விற்கப்படும் போலி முத்திரையிலான பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்கி அவற்றின் அளவு, வடிவம் மற்றும் ரகத்தை பொறுத்து 7070 ரிங்கிட் வரையில் ஆன்லைனில் விற்று அவர் காசு பார்த்து வந்துள்ளதாக அப்துல் ரசாக் கூறினார். பாலிங்கில் கார் பள்ளத்தில் விழுந்தது, கர்ப்பிணி மனைவி உள்ளிட்ட 3 தீயணைப்புத்துறை பாதுகாப்பாக மீட்டது. கெடா பாலிங்கில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்ததில் 7 மாத கர்ப்பிணி உள்ளிட்ட 3 கொண்ட குடும்பம் தெய்வாதீனமாக உயிர் தப்பியது. ஜலான் குனுங் இனாசில் நேற்று மாலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஏனைய 27 வயது கணவர் மற்றும் 3 வயது பையன் ஆவர் என பாலிங் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. 10 மீட்டர் பள்ளத்தில் தனது ஹோண்டா சிட்டி கார் விழுந்து அது உருண்டு போவதற்குள் பையனை தந்தை பாதுகாப்பாக வெளியே எடுத்திருக்கிறார். காரினுள் சிக்கிக் கொண்ட கர்ப்பிணி மனைவியை தீயணைப்பு வீரர்கள் போராடி பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். வலியிலும் பதற்றத்திலும் இருந்த அம்மூவரும் பாதுகாப்பாக மேலே கொண்டு வரப்பட்டு உடனடியாக பாலிங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மலேசியா ஊடக கம்போடியாவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 35 கோடி ரூபாய் போதைப் பொருள் சென்னையில் சிக்கியது. மலேசியா ஊடக கம்போடியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் வகை போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன. வியாழனன்று கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானத்தில் வந்திறங்கிய பயணி ஒருவரின் நடவடிக்கை மீது சந்தேகம் கொண்டு விமான நிலைய அதிகாரிகள் அவரை சோதனையிட்டனர்.
அப்போது தனது பேக்கில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அடங்கிய பொட்டலத்தை அவர் மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன. ஒரு நாளுக்கு முன்னர் தான் இதே சென்னை விமான நிலையத்தில் 28 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவ்விரு சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது. குவாலகுபுபாரு இடைத்தேர்தல் பெர்சத்து தொகுதி இடைக்கால தலைவர் PN வேட்பாளராக அறிவிப்பு. குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பெரிக்கத்தான் நேஷனல் வேட்பாளராக பெர்சத்து கட்சியின் உலுஸ்லாங்கோர் தொகுதியின் இடைக்கால தலைவர் கைருல் அசாரி சவுத் அறிவிக்கப்பட்டுள்ளார். பத்தாங்காலியில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் PN தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அதனை அறிவித்தார். 54 வயது கைருல் அசாரியின் தேர்வு PN உச்சமன்றத்தால் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டதாக முஹிதீன் கூறினார். குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் மே 11ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. KKB சட்டமன்ற உறுப்பினராக இருந்த DAPயின் லீ கியாங் ஹோங் புற்றுநோய் காரணமாக காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இலங்கையில் குழந்தைகளை கடத்தி மலேசியா ஊடாக வெளிநாடுகளுக்கு விற்பனை, கடத்தல் கும்பலின் தலைவன் கைது. இலங்கையில் குழந்தைகளை கடத்தி மலேசியா மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து வந்த கும்பலின் முக்கிய புள்ளி கைதாகியுள்ளார். மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட அந்நபர் கொழும்பு பந்தரைக்கு அனைத்துலக விமான நிலையத்தில் வந்திறங்கியதும் கைது செய்யப்பட்டார். இலங்கை குடிநுழைவுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பிரிட்டனின் டெய்லி மிரர் பத்திரிகை அச்செய்தியை வெளியிட்டுள்ளது. 76 வயது அந்த இலங்கை தமிழரை சில மாதங்களுக்கு முன்னர் அடையாளம் கண்ட அந்நாட்டு போலீஸ் ரகசியமாக அவரை பின்தொடர்ந்து அவரின் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணித்து வந்தது. அப்படி கண்காணித்ததில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடுத்தர ஆடவர் மற்றும் அவரின் மகன் ஆகியோருடன் சந்தேக நபர் மலேசியா புறப்படுவதற்காக பந்தரணிக்கே விமான நிலையம் வந்திருப்பதை போலீஸ் கண்டறிந்தது. எனினும் பிடியில் சிக்க வைப்பதற்காக எந்த சந்தேகமும் வராமல் அவர்களை விமானத்தில் அனுப்புவது போல் அனுப்பி மலேசிய குடிநுழைவுத்துறைக்கு இலங்கை தகவல் தெரிவித்துவிட்டது. KLIAவில் வந்திறங்கிய அம்மூவரும் தடுத்து வைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு விசாரிக்கப்பட்ட போதுதான் அவர் சிறுவனை கடத்தி இங்கு வந்திருப்பது அம்பலமானது. இதையடுத்து புதன்கிழமை அம்மூவரும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை மறுசீரமைக்க ஐக்கிய அரபு சிற்றரசு $544 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. துபாயில் அண்மையில் வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தால் சேதமுற்ற வீடுகளை மறுசீரமைக்க ஐக்கிய அரபு சிற்றரசின் அமைச்சரவை $544 மில்லியன் அமெரிக்க நிதியை ஒதுக்கியிருக்கிறது. வீடுகளின் சேதாரங்களை மதிப்பிடவும் இழப்பீடு தொகையை விநியோகிக்கவும் அமைச்சர் நிலையான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் வழி மக்களின் இயல்பு வாழ்க்கை சீக்கிரமே வழக்கத்திற்கு திரும்பும் என பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார். கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல அடைமழையில் நீர்நிலைகள் நிரம்பி வழிவதாக கூறிய அவர், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள தயார் நிலை வலுப்படுத்தப்படும் என்றார். 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரே நாளில் ஐக்கிய அரபு சிற்றரசில் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமான துபாய் அனைத்துலக விமான நிலையம் வெள்ளக்காடாக காட்சி அளித்தது. விமான போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.